அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த காலை தியானத்திற்காக அவரை நாம் நன்றியோடு துதிப்போம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஒருவர் கூட இயேசுவை அவமதியாதியாய் பேசுவதில்லை. கடவுள் இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் மூடன், முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறிப்பாக ஒருவருமே பழித்து பேச மாட்டார்கள். இயேசுவை எல்லாருக்கும் பிடிக்கும். இயேசுவை பிடிக்காதவர்கள் யாராவது உண்டா? மகாத்மா காந்தியடிகள் கூட தன்னுடைய சத்திய சோதனை என்கிற புத்தகத்தில் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் என் உள்ளத்தை கவர்ந்து இழுக்கிறது. நான் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராய் போராடுவதற்கான சகல போராட்டங்களையும் நான் பைபிளில் இருந்து தான் பெற்றிருக்கிறேன். இயேசுவை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு ஒரு தடை இருக்கிறது. என்ன தடை? இந்திய கிறிஸ்தவர்கள் தான் தடை. இந்திய கிறிஸ்தவர்கள் யாரும் கிறிஸ்துவை போல வாழவில்லை. மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் அந்த முதல் நூற்றாண்டு காலத்திலேயே திருச்சபைக்கு சொன்னார்கள், ஐயா நீங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருங்கள். ஊழியம் செய்யலாம், சபையில் பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனால் உன்னுடைய பர்சனல் கேரக்டர் அண்ட் கான்டக்டை குறித்து யாரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ உன்னுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. மாதிரியாக இருக்கிறோமா? ஆலயத்திற்குள்ளே நாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். ஆலயத்திற்கு வெளியே நம்முடைய அன்றாடக நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய கற்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் ஆவிக்குரிய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆலயத்திற்குள் மாத்திரம் விசுவாசித்து விட்டு ஆண்டவரை முழுமையாய் நம்பிவிட்டு வெளியே வந்து விசுவாசத்திற்கு புறம்பாய் நான் நடந்தால் நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் வாழ முடியுமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இனி வாழப்போகிற ஒரு வாழ்க்கை என் இளமையை குறித்து, அதாவது என்னுடைய பர்சனல் கேரக்டர் அண்ட் கான்டக்டை குறித்து ஒருவரும் என்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நான் என்னுடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நான் மாதிரியாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று அனுதின வாழ்க்கையை குறித்து எங்களோடு இந்த காலை வேளையில் பேசுகிறீரப்பா. பல நேரங்களிலே என்னுடைய வார்த்தைகள் சரியில்லை. உடன் வேலை பார்க்கிற மக்களுக்கு நடுவிலே நான் வார்த்தையிலே சரியாய் நடந்து கொள்ளவில்லை. என் நடக்கை சரியில்லை. ஆண்டவரே, இந்த 6 காரியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 காரியங்களையும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சரி செய்து கொள்ள இந்த காலை வேளையில் உடைய கிருபையினால் எங்களை மூடும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.